பாரத மைந்தனே, பல்துறை வளர்ச்சியின் பகலவனே, சவால்களின் சாதனை நாயகனே, அணையா ஒளியாக அரசியல் ஆசனத்தில் தனக்கென்று தனி முத்திரை பதித்து நன்மை திட்டங்களின் நாயகனாய் ஜொலித்து பெற்றோருக்கு பெருமையும் மற்றோருக்கு நேர்மையுமாய் செம்மை திட்டத்தின் செயல் வீரனாய் கலைமகளை பயின்று கடமைகளை புரிந்து குலமக்கள் போற்றிட அறிவுசார் திட்டத்தை வித்திட்டு அன்னையின் பூரிப்போடும் அறநெறியின் துணையோடும் பாரத தாயின் பற்றோடும் ஆக்க செயல்களின் அரசியல் நாயகனாய் அரசியல் புரட்சியோடு மக்களை மலர்ச்சி அடையச் செய்து பாரத பிரதமராக ஆசனத்தில் அமர்ந்த நரேந்திர மோடியே, உம்மை உலகமே வாழ்த்த உள்ளம் குளிர் புன்னகையோடு வாழ்த்து மாலை சூட்ட உமது வெற்றியை போற்றி வணங்குகிறோம். இன்றைக்கு சொல்லில் சாணக்கியனாய் செயலில் சமுத்திரகுப்தனாய் எழில்மிகு வளர்ச்சிக்கு வழிகாட்டி வரும் வளர்ச்சி நாயகன் நரேந்திர மோடி அவர்கள் சாதாரண குடும்பத்தில் பிறந்து சாதனையில் வளர்ந்து இன்றைக்கு அரசியலில் சரித்திரம் படைத்திருக்கிறார் பாரத பிரதமராக. 1950 ஆண்டு செப்டம்பர் மாதம் 17ஆம் நாள் குஜராத் மாநிலம் மெக்சானா மாவட்டத்தில் உள்ள வாட்நகர் என்னும் சின்னஞ்சிறு கிராமத்தில் தாமோதர் தாஸ் முல்சன் மோடி ஹிரா பெண்ணுக்கும் நடுத்தர குடும்பத்தில் 6 குழந்தைகளில் 3வது மகனாய் பிறந்தார். குடும்பத்தில் உழைத்தால்தான் உணவு என்ற நிலையில் ஆரம்ப கல்வியை வாட்நகரில் உள்ள ஒரு மேல்நிலை பள்ளியில் தொடங்கியவர் படித்துக் கொண்டிருந்த போதே ரயில் நிலையத்தில் தேநீர் கடை நடத்தி வந்த தன்னுடைய தந்தைக்கு உதவிகள் பல செய்தார். 8 வயதிலேயே RSS என அழைக்கப்படும் தேசிய தொண்டர் அணியில் உறுப்பினராக சேர்ந்தார். அரசியலில் அதீத ஆர்வம் கொண்டவர் குஜராத் பல்கலைக்கழகத்தில் அரசியல் அறிவியல் துறையில் முதுகலை பட்டம் பெற்றார். அதனைத் தொடர்ந்து அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் என்னும் மாணவர் குழுவின் தலைவராகவும் இந்தியாவில் நெருக்கடி நிலை அமலில் இருந்தபோது போராட்டங்களில் தன்னை தீவிரமாக ஈடுபடுத்திக் கொண்ட மோடிக்கு பல அரசியல் தலைவர்களின் அறிமுகம் கிடைத்தது. இவரின் அயராத உழைப்பையும் தன்னலமற்ற ஈடுபாட்டையும் கண்ட கட்சி தலைவர்கள் அவரை வெகுவாக பாராட்டி பாரதிய ஜனதா கட்சியின் உறுப்பினராக சேர்த்தனர். தம்முடைய அயராத உழைப்பால் ஒரே வருடத்தில் குஜராத் மாநில பொதுச் செயலாளராக உயர்ந்து அதீத அக்கறை கொண்டு செயலாற்றிய மோடி அவர்கள் குறுகிய காலத்திற்குள் பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய செயலாளராக உயர்ந்தார். ஆக்கச் செயல்களால் அசுர வளர்ச்சி அடைந்தவர் 2001ஆம் ஆண்டு அக்டோபர் 6ஆம் நாள் குஜராத் முதல்வராக பதவியேற்றார். தொடர்ந்து 3 முறை முதல்வராக வெற்றி பெற்று முத்திரை பதித்தவர் இந்திய அரசியலில் மாபெரும் சாதனையை படைத்து வருகிறார் இன்று வரைக்கும். தற்போது நடந்து முடிந்த 16வது நாடாளுமன்ற தேர்தலில் அதிக எண்ணிக்கையிலான வாக்கு வித்தியாசத்தில் பாரத பிரதமராக வெற்றி பெற்று வெற்றி வாகை சூடியிருக்கிறார். உண்மை தலைவர்கள் எதிர்ப்புகளில்தான் ஏற்றம் பெறுவார்கள் என்று ஏற்றத்தின் தோற்றமாய் திகழ்ந்து மக்களின் வளர்ச்சிக்கும் மகத்தான வளர்ச்சிக்கும் வித்திட்டு இன்றைய அரசியலில் புதிரான வாழ்வை புரிதலோடு அணுகி உலகமே வியக்க புனையா புகழ் பெற்று நல்லாட்சி நடத்தி நாடாள அமர்ந்த நன்மை திட்டங்களின் நாயகன் நரேந்திர மோடியே, விடியலுக்காய் காத்திருந்த பாரத மக்களுக்கு விடிவெள்ளியாய் வந்து நாட்டை வேட்டையாடிய நயவஞ்சக கூட்டத்தை வேரோடு சாய்த்து மகத்தான வளர்ச்சியில் பாரதம் பயணிக்க வளர்ச்சி பாதை அமைக்க வந்த பாரத மைந்தனே, உமக்கு கிடைத்த வெற்றி நாட்டுக்கே கிடைத்த வெற்றி. வெற்றி திலகம் உம்மை முத்தமிட செங்கோட்டையில் செந்தாமரை மலர்ந்து விட்டது தேசிய மலராய் தேசத்தை காக்க. வெற்றி திலகமிட மக்கள் வாழ்த்தில் வாகை சூடிய பாரத பிரதமரே, உமது வளர்ச்சி என்றைக்கும் எங்களுக்கு மலர்ச்சிதான். உமது வளர்ச்சியால் பாரதம் என்றைக்கும் வானுயர்ந்த வளர்ச்சியில் பயணிக்க வெற்றி திலகமிட்டு வெற்றி மாலையை மனதார சூட்டி இந்நாளில் உம்மை போற்றி வணங்கி மகிழ்ச்சி அடைகிறது லோட்டஸ் தொலைக்காட்சி. லோட்டஸ் செய்திகளுக்காக நாகேஸ்வரி சௌந்தரராஜன்.